மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சீராக இருந்தால்தான் அவனுடைய எல்லா விதமான அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகிவிடும். ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் எந்த அளவிற்கு ஹலாலான முறைகளில் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அவனுடைய குடும்பமும் சரி, அவனுடைய பிச்சலங்களும் சரி, நல்ல முறைகளில் நல்ல செயல்பாடுகள் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அதிலிருந்து தவறக்கூடிய சமயங்களில் ஹலாலில் இருந்து சற்று வழிதவறி ஹராமி சற்று உள்ளே புகுத்தப்பட்டால் அது பின்னுள்ள பிச்சலங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய குழந்தைகளுக்கு, அவருடைய வாரிசுகளுக்கு, எல்லா விஷயத்திற்கும் அங்கே பல்வேறு இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இடுக்கண்களும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய சமயங்களில் அவருடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை தான் கற்றுக் கொடுத்திருந்தான். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அனுப்பப்பட்டதே வியாபார கூட்டத்திற்காக வேண்டி, அந்த கௌமுக்காக வேண்டி தான் நபியாக அனுப்பப்பட்டாங்க. அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹராமான முறையில் அவங்க சம்பாதித்து சாப்பிட்டதை அல்லாஹ் தஆலா தடுக்கின்றான். நியாயமான முறைகளில் வியாபாரம் செய்து அதில் மிதமாக தமக்கு எது கிடைக்குமோ அதுதான் நமக்கு நல்லது என்பதாக உபதேசங்கள் கூறப்பட்டது. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا என்பதாக இந்த விஷயங்களை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எடுத்து சொன்ன பொழுது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, وما أريد أن أخالفكم إلى ما أنهاكم عنه. அவங்க என்ன செஞ்சாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை நீங்க மோசடியில செய்யுங்க, எப்படி நாங்க மொத்தம் செஞ்சாலும் தப்பு, நீங்களும் சேர்ந்து செய்யுங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் என்ன செஞ்சிட்டாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை நீங்களும் ஈடுபடுங்க, இந்த மோசடியில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழைத்த பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மறுத்து விட்டார்கள். அவங்க அதை செய்ய முடியாதுன்றாங்க. நான் எதை செய்ய வேண்டாம்னு உங்களை தடுக்கிறேன்னா அதுவே நீங்க என்ன செய்யுமாறு நீங்க வற்புறுத்துறீங்களா? அல்லாஹ் எனக்கு ஹலாலான முறையில் நல்ல ரிஸ்கை தந்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி இருக்கையில நான் ஏன் இது போல ஹராமான ஒன்றை நான் தேடணும் அப்படின்னா, அவங்க எப்படி ஹராமான உணவை கலந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அடுத்தவங்கள்ட்ட இவங்க வாங்குறாங்கன்னா கரெக்டா நூல் பிடிச்சது போல நிறுத்து வாங்குவாங்க. அது கொஞ்சம் கூட அது பிசுதல் இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அளவுகள் அளந்து ஊற்றக்கூடிய சமயங்கள்ல அந்த அளவுலையும் கரெக்டான முறையில் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா இவங்க அதை செய்யும் பொழுது என்ன செய்வாங்க, இவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது அடுத்தவர்களிடம் இவர்கள் கொடுக்கும் பொழுது இவங்க அளவை குறைச்சிருவாங்க. அந்த எடையுடைய கல்லையே எடையுடைய திராசையே இவங்க சற்று மாற்றி விடுவார்கள். அது பார்த்தாலே தெரியும். அப்ப அந்த காலத்துல இந்த கையில பிடிச்சி தூக்கி 2 தட்டுகள் இருக்கக்கூடிய திராசு போல இருக்குது. அந்த தட்டுடைய மேல் பரப்பை கொஞ்சம் லைட்டா திருப்பி விட்டு கீழே இறக்கணும்னா அது என்ன செய்யும், எடையை கொஞ்சம் மாற்றி காட்டும். இப்படி சூழ்நிலைகள் தான் அவங்க செஞ்சாங்க. அதே போல அளவு நிறுத்தி கொடுக்கக்கூடிய சமயத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க பின்னாடி நல்லா தட்டி வச்சிருவாங்க. இப்ப அளந்து வாக்கையில இவங்களுக்கு 1 லிட்டர் இருக்கக்கூடிய இடத்துல 900 கிராம் தான் இருக்கு. ஒரு 100 கிராம் 200 கிராம் குறையிறாம இப்படி இந்த மோசடிகள் இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்றான், வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதற்கு தாலு அலன் நாசி என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். நேர்மையான தராசை கொண்டு நீங்கள் முழுமையான அளந்து கொள்ளுங்கள்.
மக்களை ஏமாற்ற வேண்டாம். அப்படி செய்தால் அந்த ஊரே கலக்கம் ஆகிவிடும். பிறகு அவர் மற்றவரை ஏமாற்றுவார். இப்படியே தொடர்ந்து செய்தால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். நீ இன்னைக்கு செய்யற அப்படின்னா ஒரு இது லாபம் அப்படின்னு நினைச்சு நீ மோசடி செஞ்சினா ஒன்ன கண்டு ஒருத்தனா பழகி அந்த ஊரே எப்படி செய்யும்? மோசடி ஊராக மாறிடும். அப்ப என்ன செய்யணும்? அளவில் நிலுவையில் கரெக்டான முறையில் செய்யணும். உங்களுடைய வியாபாரத்தை தெளிவான முறையில் நீங்கள் செய்யணும். நம்மால் முடிந்த வரை சரியாக நிறுத்தி கொடுக்கணும். ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த இறைச்சி வியாபாரம் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா தண்ணி போடாம வெட்ட முடியாது. இறைச்சிய கறியில அந்த கத்தியில லைட்டா தண்ணி போட்டு வெட்டினாதான் இறைச்சியை வெட்டினாதான் இறைச்சி கட்டாக வெட்டும், இல்லாட்டி பிடிச்சுக்கணும். அதனுடைய ஒரு தன்மைகள் இருக்கு. அப்ப லேசா வச்சா அவங்க என்ன செய்வாங்க? தண்ணியை தொட்டு தான் அவங்க வெட்டுவாங்க. இப்ப இந்த சமயத்துல எடபோடையில இந்த கொஞ்சம் தண்ணி வந்துருமே, இவங்க அல்லாஹ்வுக்கு தக்வா உடையவர்களாக இருக்காங்க. இப்படி நாங்க நிறுத்துறோம். ஆனா இருந்தாலும் கூட இந்த தண்ணீருடைய ஏற்றம் என்பது அதில் வந்து விடுது. இது போல ஆயிடுது அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க சரியான முறையில பாருங்க. உங்களை அறியாமல் தப்பி தவறி இப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. இதன் மூலியமாக 1 மில்லியன் குறைஞ்சிருது, எடை குறையுது அப்படின்னா இது குற்றமாக ஆகாது. அல்லாஹ் தஆலா கூடுதல் குறை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் பிடிக்க மாட்டான். அது குற்றமாக அவனை பிடிக்க மாட்டான். அதனால் நான் உங்களுடைய சக்தியை மீறி உங்களுக்கு சிரமம் தர மாட்டான் என்கின்றான் அல்லாஹ் தஆலா. வௌஃபுல் கைல வல் மீசான பில் கிஸ்தி லா நுகல்லிபு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. உங்களுடைய ஆத்மாக்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் வெறும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நேராக நீங்க பாருங்க. நூல் பிடிச்சது போல நாம மொத்தத்துக்கு புரிய முடியாதுங்க. நீங்க என்ன சொல்லுவாங்க? அப்படிலாம் சொல்றதெல்லாம் தெரிஞ்சாங்க சார், நூல் பிடிச்சது போல எங்கப்பா பிடிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் அப்படிதான் ஆகும். திடீர்னு இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆயிடுச்சு, காத்தடிக்க கொஞ்சம் கூடுனாப்புல ஆயிருது, காத்தடிச்சா கொஞ்சம் குறைனாப்புல ஆயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். உங்களுடைய சக்திக்கு, அதாவது உங்களுடைய சிந்தனைக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். உங்கள் மனசாட்சி என்பது ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு அங்கே நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க செய்யல, அது போல நீங்க செய்யல, நான் இப்படித்தான் அடுத்தவனை ஏமாத்தி தான் நான் வியாபாரம் செய்வேன், பொழப்பு நடத்துவேன் அப்படின்னு நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான் அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை போக்கி விடுவான். அது மட்டுமல்ல, மொத்தத்துக்கு அல்லாஹ் தஆலா அழிச்சிருவான், ஒண்ணும் இல்லாம அழிச்சிருவான். உங்களுடைய இன்று நீங்கள் எந்த செல்வாக்குகள் இருந்தாலும் சரி, சொல்வாக்குகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அடைத்து உங்களை கஷ்டத்திலையும் வறுமையிலையும் சிரமத்திலையும் உங்களுடைய பாவத்திலையும் அல்லாஹ் தஆலா தள்ளி விடுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அருமைக்குரிய சகோதரர்களே, பொய் சத்தியம் செய்த அதே சமயத்துல ஒரு பொருளை விற்கிறாங்க வியாபாரம் கடைகள்ல, இப்ப மல்லிகை கடைகள், அதே போல ஷாப்பிங் மால்கள், இது போல ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அந்த பொருளுடைய உண்மையான தரத்தை சொல்லி நீங்க வியுங்க. அந்த தரம் இது எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி விடுங்க. ஆனா அந்த தரமே இல்லாம அது சத்தியம் பண்ணி வைக்கிறாங்க. சத்தியமாக இது நல்லா எழுதுங்க, இது நல்லா உழைக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சத்தியம் செய்ய பொய் சத்தியம் செய்து அடுத்தவரின் சொத்தை பிடுங்க முயன்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் அவன் கடும் கோபத்தில் இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, திருமதியில் இடம்பெற்றக்கூடிய ஹதீஸாக இருக்குது. ஆக ஒரு மனிதன் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தெளிவுகள் என்பது வேண்டும். முதன்மையாக அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டும். அடுத்து தன்னுடைய மனசாட்சிக்கு அஞ்சு நடந்தாலே போதுங்க. சரியான வியாபாரத்தை நம்ம பார்த்தாங்க, முறையான முறையில் எழுதி செஞ்சிடலாம். ஏமாற்றி நாம் அடுத்தவர்களை மோசடி செய்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டயர் இருந்துச்சு, பாய்மாறு கடையில போய் வாங்கினா எதுவுமே சுத்தமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், நீளமாக இருக்கும், நேர்மையாக இருக்கும் என்று
அந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து மொழிபாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய நன்மக்களாக நம்முடைய சந்ததிகளில் நம்மை ஆக்கியார் ஒருவனாக வாக்கு தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.